ஹாய், ஹலோ, வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங் அபிலிட்டியில் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டாபிக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் இந்த இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் இருக்கிற கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் சொல்கிறேன். ஓகே, சரி. லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் டைப் நம்பர் 1, சீக்வன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4-5 வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த 4-5 வேர்டை வந்து ஷஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த வேர்டை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும்போது லாஜிக்கலாக ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணும், மீனிங்ஃபுல்லாக ஏதாவது சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணும், அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அது எப்படி வந்து சீக்வன்ஷியலாக, லாஜிக்கலாக, மீனிங்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பர்டிகுலர் டாபிக். ஓகே, சரி. இப்போது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஸோ இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் அ ப்ராசஸ், அதாவது ஒரு ப்ராசஸில் இருக்கிற வேரியஸ் ஸ்டேஜஸை ஷஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேரியஸ் ஸ்டேஜஸை நம்ம வந்து கரெக்டான ஆர்டரில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் கொஷின். ஓகே, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் கொஷின். அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ கொஷின் என்னன்றதை பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் ஆர்டர். இங்கே பாருங்க, ரீடிங், கம்போசிங், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங், 4 வேர்ட் கொடுத்துருக்காங்க. ரீடிங், கம்போசிங், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங், 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 4 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு இட் ஹாஸ் பீன் சீக்வென்ஷியலி ஆர் மீனிங்ஃபுல்லி அரேஞ்ச்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போது இதில் எந்தெந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் அ ப்ராசஸ். இது வந்து இந்த ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ப்ராசஸோட வேரியஸ் ஸ்டேஜஸ்ஸு, அதாவது ப்ராசஸ் ஆஃப் பப்ளிஷிங்கோட வேரியஸ் ஸ்டேஜஸ். சரி, இப்போ இது என்ன எப்படி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 4 விஷயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு பப்ளிஷிங் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் எப்படி எதை ஃபாலோ பண்ணுவோம், ரிட்டன் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன, ரைட்டிங் வருமா, ஃபஸ்ட்டு விஷயம் ரைட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபாலோடு பை கம்போசிஷன் ஆஃப் த ரிட்டன் மேட்டர். ஓகே, ஸோ இப்போது ரைட் பண்ணோடனே என்ன பண்ணுவோம், கம்போஸ் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் ஃபாலோடு பை கம்போசிஷன் ஆஃப் த ரிட்டன் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்போசிங். ஓகே, தேர்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இட் ஹாஸ் பின் கம்போஸ்ட் அப்படின்னா தட் மேட்டர் இஸ் பிரிண்டட் ஃபாலோடு பை ரீடிங். ஓகே, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ மூணாவதாக என்ன வரும் அப்படின்னா, பிரிண்டிங் வரும். ஸோ பிரிண்டிங் வந்துச்சு, லாஸ்ட்டாக என்ன, ரீடிங். ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் ஸ்டேஜஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் பப்ளிஷிங்கை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான சீக்வென்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம், அப்புறம் கம்போஸ் பண்ணுவோம், அப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம், ஃபைனலி we will be reading that book. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கொஷினோட கான்செப்ட். சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி பாருங்களேன், இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஸோ இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, செலெக்ஷன், எக்ஸாம், இன்டர்வியூ, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்போ இது வந்து ஹவு இட் ஹாஸ் பீன் லாஜிக்கலி அரேஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ முதல் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரி, ஒன்ஸ் இட் ஹாஸ் பீன் அட்வர்டைஸ்ட் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் என்னவாக இருக்கணும், அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, அப்ளிகேஷன் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆச்சு. மூணாவது, ஸோ அப்ளிகேஷன்ஸ் போட்டவுடனே என்ன ஆகணும், எக்ஸாம் வில் பி த தேர்ட் ஸ்டேஜ். கரெக்டாக, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டேன், நான் அப்ளிகேஷன் போடுறேன். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டவுடனே சப்மிட் ஆனோடனே என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் பி கால்டு ஃபார் ஹேவிங் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாமினேஷன் வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்புறம் எக்ஸாமில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் தே வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து
இன்டர்வியூ. சார் இப்போ இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, இன்டர்வியூவும் முடிஞ்சாச்சு. ஃபைனலி வந்து என்ன, இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்? செலெக்ஷன். ஸோ இது எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஐ வில் பி கெட் செலக்டட். அவ்வளோதான். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கலாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? அப்போ அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளிகேஷன், எக்ஸாம், இன்டர்வியூ அண்ட் செலெக்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன, வேரியஸ் ஸ்டேஜஸ் இந்த ப்ராசஸ். ஓகே, ஒரு ப்ராசஸில் இருக்கிற வேரியஸ் ஸ்டேஜஸை லாஜிக்கலாக எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்த்துக்கோம். இது வந்து டைப் நம்பர் 1. சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பை.